என்ன ஒரு போட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டா அது மட்டும் கிடையாது அண்ணா 3 போட்டோ பிடிச்சிக்கோ ஏன் 3 போட்டோ பிடிச்சி இப்போ போட்டோ எவ்வளவு பெருமை தெரியுமா உன் போட்டோ பிடிச்சி முதல் இடம் புது வீடு கட்டுறாங்க ஆமா புது வீடு அங்க ஒரு போட்டோ போட மாட்டேன் ரெண்டாவது இடம் நடுக்கடல ஒரு போட்டோ மாட்டேன் மூணாவது இடம் எங்க சூப்பர் இடம் எங்க லேடிஸ் பாத்ரூம்ல மாட்டணும் செம்ம சேல்ஸ் அது மட்டும் கிடையாது என்ன இவனுடைய அளவை எடுத்துக்கின்னு இளவுக்கு போனா கூட ஏது திருட்டு பொம்மை மாறு கொடுக்க மாட்டாங்க பேருமே சொல்லுங்க தம்பி அப்படி என்னுடைய பலத்தை சொல்லிக் கொண்டு போகலாம். அண்டமாகிய அண்டம் 1008 அண்டம், புவனமாகிய புவனம் 224 புவனம், சப்த சாகரம் சப்த சாகரம் இவன் சூத்துக்கு தான் ஜாட்டி சரியாகுது. தம்பி என்னுடைய விளக்கமா தெரிஞ்சு விட்டதா? அமர்ந்துக்குது பாரு அம்மா, அது எப்பேற்பட்ட ஆளு? கும்பாபிஷேகம் செய்து இவ்வளோ சாமிய வீதி ஊர்வலம் கொண்டு வந்து அமர்த்தி ஒரு தெருக்கூத்து வைத்து இந்த மக்கள் அனைவரும் அந்த தெய்வத்தையே நம்பி வளர்கிறாங்க. அந்த அம்மன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா தம்பி? அம்மா மாயன் சகோதரி மன்னமட்டிக்காராய் பெருமையை சொன்னா சொல்லிக்கொண்டே போலாங்க. சக்தி ஒன்று சமயம் 16 அம்மன் எப்பேற்பட்ட ஆளு? ஆமாங்க, நம்ம மகிமை உள்ள ஆளு. மலையனூர்ல இருக்குது பாரு. ஆமா, மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாகவும், ஆமா அந்த மேல் மருவத்தூரிலே ஓம் சக்தியாகவும், ஆமா சமயபுரத்திலே மாரியம்மனாகவும், ஆமா இப்படி பல அவதாரம் தான் தம்பி. ஆமாங்க, அந்த அம்மா தான் எல்லாமே. ஆமா, அந்த அம்மாவை நம்பி ஒரு மனதோடு கும்பிட்டால் எந்த குறையும் வராது. நானா அந்த அம்மா வேண்டிக்கிறேன் ஐயா, நானா அந்த அம்மா தான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு மகாராஜா அவரு சொன்னா இருந்தா என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? போயிது விடிய அப்படியே கைத்து முடிச்சு அணம் முடிச்சு வைக்கிற மாதிரி வேண்டிக்கிறேன். யாரு கைத்துறா? உன் கைத்து தான். ஏன்னா அப்படி அடிக்கிறிய அதனால நீ வேண்ட பாரு கட்சி போய் அடித்து விட அவ்வளவு வழியில ஏடா இந்த கண்ணுக்குட்டி புதுசா போறது பாரு கூட்டிட்டு பாரு. அந்த மேற்கு மாட்டாட்டம் தம்பி இப்படி அம்மனுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே போகலாம். இது அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களே இவங்களா எப்பேற்பட்டாலும் சாதாரணமான ஆளு கிடையாது தம்பி. அடக்கம் அமரோட வீக்கம் அடக்கம் அமரோட வீக்கம் அடங்காமை 6 உயிர்த்து விடும். புரியுதா? திருக்குறள் ஏண்டு திருக்குறள் அடக்கம் வடக்கம் அடங்காத போனா அன்றாயிரம் கீக்கும். யாரு 2000 கீக்கும்? ஐயோ 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 அதுக்கு வந்த மாதிரியே வருது. அப்படி அந்த திருக்குறளை எழுதி திருவள்ளுவர் இது அமர்ந்து கொண்டிருக்கார் பார். ஆயுதந்தைமார்கள் பெரியோர்கள் இவர்கள் திருவள்ளுவருக்கு சமமானவர்கள். என்னுடைய தாய் குழந்தை பாட்டிமார்கள் அம்மா தங்கை உட்கார்ந்து
அவளை திருவள்ளுவர் மனைவியாக விளங்கக்கூடிய வாசிக்க அம்மையாருக்கு சமமானவர். ஆமாடா போட்டு கோட்டு புள்ள செய்து போட்டு சாப்பிடறாளா நானு? ஐயோ இல்ல அப்பேற்பட்ட ஆளுங்க. அது மட்டும் கிடையாது தம்பி, தாய்மார தந்தை மாற தலைக்கிருந்த பெரியோர், எங்கள் அன்பான பெருக்கூட்டை. தம்பி அது மட்டும் கிடையாது, சாதாரணமா பாத்துக்கிறான்னு நினைச்சுக்கிறேன். உன்னை எப்பேற்பட்டால் தெரியுமா? பாரத ராமாயணம் படித்தவரு, பாரத ராமாயணம் புராணம் படித்தவரு, மேலான கல்வி நானும் மிகுதியாக கற்றவரே கேளுங்கள், இந்த பாலனை பாரத ராமாயணம் இதிகாச புராணங்களை சிக்கர கற்று வந்த குரு பெரியவர்கள் எல்லாம் அமைதியா பாத்துக்கிறான்னு நினைச்சுக்கு போற. யாருக்கும் எதுவும் தெரியாத ஆளு கட்டது. அவங்களாம் ஒரு நல்ல பாம்பு மாதிரி, நம்மளாம் எலி மேல் வந்து அடிக்கிறோம். அப்படி இருந்தோம் தம்பி, இன்றைய தினத்துல திக்கு விஜயம் செய்ய வேண்டும். திக்கு விஜயம். ஆமாடா, என்னுடைய மனைவி அழைத்து விடைதாமூலம் பெற்று பின்பு செல்ல வேண்டும். அதனால் அதற்கு முன்னதாக திக்கு விஜயம் செல்ல செய்வோம். ஏதோ வீணை சத்தம் கேட்கிறது, யார் என்று பார்ப்போம். மொத திக்கி விஜய் செய்ய போலான்னு வந்த ஒத்த கூடுதல் போட்ட மக்கால போய் யார் ஐயா நீங்க? தெரியுமா? யார் ஐயா? நாரத மகாமுனிவர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரத மகாமுனிவர் ஐயா, திருவிழாவுக்கு சுத்தி வர நாரத மகாமுனிவரே, உங்களுடைய பாதாள வந்தவங்களுக்கு கடல் கண்டாசுரன் ஒரு கோட் வணக்கம். இந்த கடல் கண்டாசூரனை தேடி நாடி வந்த காரணம் எதற்காக என்றால் உனக்கு நல்லதா செய்தான் வந்திருக்கிறேன். எனக்கு நல்லது. ஆமா, முதலில் இந்த உலகத்துல அகிலத்திலே பலசாலி கேள்விப்பட்டேன். ஆமா, தீர பராமரிப்பில் ரொம்ப பலசாலி கேள்விப்பட்டேன். இந்த பழத்தை வைத்துக் கொண்டால் உனக்கு சுகப்பட்டு வராது. ஆமாம், அதனால முதல்ல தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். ஆமாம், சிறைப்பிடிக்க பிறகு உன்னை யாரும் அழிக்க கூடாது, உன்னை யாரும் அழிக்க கூடாது. அப்படியே மீட்பட்டு அங்க வரம் கொடுக்க தயங்கினாலும் ஒரு, அதாவது அந்த பார்வதி இருக்கிறது, ஆமா, உமா மகேஸ்வரி, அதனுடைய மூலமாக உடல்ல இருந்து பிறக்கக்கூடிய அந்த அணிகள் இருந்து பிறக்கக்கூடிய அந்த பெண்ணால மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும். அப்படி என்று என்று ஈஸ்வரத்துல வரவாங்கி வந்து அப்புறம் திக்கு வச்சு போ, எல்லாம் உனக்கு ஜெயம் உண்டு. நாரதர் உரைத்த பிரகாரம் கைலாயபுரம் நோக்கி தவம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னதாக என்னுடைய மனைவிக்கு அழைத்து சில வார்த்தை, என்னுடைய தம்பி அழைத்து சில வார்த்தை பேச வேண்டும். நான் அடுத்ததாக சென்று என் மனைவி இந்த கடல் கண்டன் அழித்தான் என்று கனக வள்ளி அழைத்துவான். கடல் கண்ட சுரப்பட்டவன் அவன் மனைவி கனகவள்ளி தருவார்.
கட்ட வண்டியோ சதுர வெட்டையோ அந்த காலம் அந்த காலம் இப்ப கடமே நல்ல கட பிறக்குதா இந்த காலம் அன்னை கல்வி காலம் கட்ட வண்டியோ சதுர வெட்டையோ அந்த காலம் அந்த காலம் இப்ப கடமே நல்ல பிறக்குதா இந்த காலம் அன்னை கல்வி காலம் அந்த கட்ட வண்டியோ சதுர வெட்டையோ அந்த காலம் அந்த காலம் காடு மேடல்ல கட பறக்குதா இந்த காலம் அன்னை கல்வி காலம் கட்ட வண்டியா ஓடு அந்த காலம் அன்னை அந்த காலம் இப்ப காடு மேடல்ல இந்த காலம் அன்னை கல்வி காலம் ஒரு கோவில கண்டு கொண்டு போட்டது அந்த காலம் அன்னை அந்த காலம் இப்ப குஞ்சா கால தொட்டு குமர்றோம் இந்த காலம் அன்னை கல்வி காலம் போட்டது அந்த காலம் அந்த காலம் இப்ப பூஜா கால தொட்டு கும்பலும் இந்த காலம் அது கல்வி காலம் ஒரு கோவில்ல கண்டு கொண்டு போறது ஒரு கோவில்ல கண்டு கும்பிடு போறது அந்த காலம் அந்த காலம் இப்ப பூஜா கால தொட்டு கும்பலாம் இந்த காலம் அந்த கல்வி காலம் கோவில கண்டு கும்பிடு போட்டது அந்த காலம் அந்த காலம் ஒரு முட்டி கையோட ரவிக்க போட்டது அந்த காலம் அந்த காலம் இப்ப கேள்வி எல்லாம் பாடி போடுதா இந்த காலம் அந்த கல்வி காலம் அந்த காலம் அந்த காலம் இப்ப கேள்விகள் எல்லாம் பாடி போடுதா இந்த காலம் அந்த கல்வி காலம் ஒரு முட்டி கையோட ரவிக்க போட்டது அந்த காலம் அந்த காலம் இப்ப கேள்வி எல்லாம் பாடி போடுதா இந்த காலம் அந்த
பூச்சி குங்கும வைக்கிறது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இந்த பேவர் லல்லியோ சிங்கர் போட்டோம் இந்த காலம் அண்ணே கல்வி காலம் மஞ்சள் பூச்சி குங்கும வைக்கிறது அந்த காலம் அண்ணே அந்த காலம் பேவர் லல்லியோ சிங்கர் போட்டோம் இந்த காலம் அண்ணே கல்வி காலம் தாயே ஓ மருகா சுத்தி தாயே மகமாரி தாயா மருகா என்னடா பையா அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா அனிபர சக்தி தாயே என்னடா என்னடா வாடா இல்ல யாடியா என்னடி கிட்ட கூப்பிடுற எங்க ஓடி போட்டாங்க டேய் நில்றா பையா டேய் நில்றா எங்க ஓடி போட்டாங்க போடா நீ தாடி ஊமனா ஓட்ட ஓடுறான் பாரு சொல்லுமா ஏய் ஓ தாயே சங்கர சடாபரத்தில் தங்கி விளையாடு எங்கள் கங்கையம்மன் தாயே வருவாய் எங்கள் கங்கையம்மன் தாயே வருவாய் எகில மூணுது புகை செந்தமையால் பாட இந்த மைந்தனுக்கே வரம் மருள்வாய் இந்த மைந்தனுக்கே வரம் மருள்வாய் இப்ப இந்த கன்னியம்மாவுக்கு கோவில் கட்டி ஆலயங்கள் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறாங்க எதுக்காக ஊரு சேமமா இருக்கணும் உத்த மழை பெய்ய வேண்டும் நாடு நல்லா இருக்கணும் நல்ல மழை பெய்ய வேண்டும் அப்படி அந்த மழைக்காக அந்த மழை யார் தெரியுமா அந்த சங்கரன் சடாபரத்தில் இருக்காங்களே அந்த கங்காதேவி அந்த கங்காதேவிக்காக தான் நம்மளுடைய பாவ புண்ணியம் சீக்கிரத்துக்காகவும் இது இரண்டுத்துக்கு மட்டும்தான் ஆலயங்கள் கட்டி கும்பாபிஷேகம் வழி நடத்துறது முப்பூஜை செய்யக்கூடியது அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்பா சங்கர சடாபரத்தில் தங்கி விளையாடு எங்கள் கங்கையம்மன் தாயே வருவா எங்கள் கங்கையம்மன் தாயே வருவா எங்கில மூணது புகை செந்த மழை பாட இந்த மைந்தனுக்கு வர மருள்வா இந்த மைந்தனுக்கு வர மருள்வா அப்பா தேவர்கள் சபையை கூட்ட வேண்டும் தேவ சபை தேவேந்திரன் கூட்டினார் ஆமா அப்ப தேவேந்திரன் கூட்ட தருவாயில் அப்ப பரமசிவனாலும் பார்வதியாலும் அந்த சபைக்கு போக முடியல அப்ப அந்த சடாபரத்தில் இருக்கிற கங்காதேவி இறக்கி அம்மா அந்த தேவ சபைக்கு எங்களால போக முடியல நீ இப்பதான் போகணும்னு சொன்னாங்க அப்ப அமர்ந்திருக்க அந்த தேவ சபை அனைவர் மத்தியிலும் இந்த அம்மா
போய் உட்காந்தாங்க. இந்த அம்மா மட்டும் தான் ஒரு பெண்மணி. அப்ப தேவ சபையில இருக்கும்போது ஒரு பெண்ணா பிறந்துட்டா, ஒரு சபைன்னு வந்துட்டாலோ இல்லை வேற எங்க இருந்தாலும் சரி, அடக்க ஆச்சரியத்தோட ஆமாண்டா. சில பெண்கள் பாரு எப்பவுமே பேசின்னு இருக்கும் போவாங்க, இப்படியேதான் பண்ணுவாங்க. மாறா பிரித்து இழுத்து கம்யூனிட்டி அப்படி அது ஒரு ஸ்டைல அப்படி கிடையாது. ஏய் தவறா நினைச்சுக்காதீங்க அம்மா, உண்மை கதை தான் சொல்றான். மழைக்கு எங்கடா கண்ணு இருக்கா? இருக்கும். டேய் மழைக்கு மலை மேல கண்ணு இருக்கும். ஒன்ன மாதிரி பொட்ட மாதிரி கம்யூனிட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி தம்பி ஒரு ஆண்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி தவறான புத்தி போவோம். அது அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் சரிதான். அதனாலதான் அடக்க ஆச்சரியத்தோட அமர்ந்திருக்குமா. தாய் குலமே தவறா நினைச்சுக்காதீங்க. எனக்கும் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்க. இது உண்மையான கதை, புரியுதா? ஏய் யாரையும் அடிக்க மாட்டாங்கடா பையா, உண்மை கதை தான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அப்பா வாயு பகவான் காத்து அடிச்சதுனால மாறா புண்ண விலகி போய் விட்டுதான் அந்த அம்மாவுக்கு இந்த இட்லி குண்டான மேல துணி அப்புறம் அது இட்லி கூட சொல்லுவாங்கடா. அப்படி சனத்தை விட்டு அந்த மாறாப்பு விலகி விட்டுதான். அப்படி மாறாப்பு விலகி இருந்த காரணத்தினால் எல்லா தேவர்களும் கை முடிக்கினாங்களா. ஆமா ஆமா கண்ணை முடிக்கினாங்க. அப்ப 8 திக்கு பாலகர் வருணன். ஆமா 8 பேர்ல அவர் ஒரு ஆளு. அந்த கண்ணை மூடிக்கிற மாதிரி மூடிய கண்ணு, அதாவது விரல் சந்தால பாத்தாராம். ஆமா ஆமா பாத்தாராம். அதாவது பிரம்மதேவன் பாத்துட்டாராம். அதான் 2வது வரி அருமை எழுதியிருக்கிறார். என்னன்னு தெரியுமா? வருணன் கண்ணுற்று உன்னை பார்க்க, எம்மா வருணன் கண்ணுற்று உன்னை பார்க்க, அதை பிரம்மன் சபையில் கண்டு நோக்க, எடுத்து எரிந்து விட்டு காங்கையில் பெற்றெடுத்த தாயே. பிரம்மதேவன் பார்த்து அடியே வர்ணபா பகவானே, எப்ப ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு ஒரு மானப்பங்கு சேர்ந்து இருக்கும் போது நீ சனத்தை பார்த்தாயோ, கங்காதேவி இவ்வளோ ஒரு ஆண்கள் மத்தியிலும் மாறாப்பு விலக தெரியாமல் நீ அரக்க ஆச்சத்தோட அமர்ந்திருக்காம இருந்துட்டியா? அப்ப 2 பேரும் நீங்க மானிடரா பிறந்திருக்கு சாப்பிட்டாராம். அப்ப சாபத்தின் கட்டுப்படி அந்த அம்மா கங்காதேவி பிறக்கிறாங்க. பூலோகத்துல பிறந்து வருணன் சந்தன மகாராஜாவா பிறக்கிறாங்க. இது மகாபாரத போய் தொடுது. ஆமா 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து காங்கேயன் பீஷ்மர் தான். அப்படி சொல்ல முடியாது. பெற்றெடுத்த தாயே அந்த அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? அந்த அம்மா டேய் பையா தழைக்க தரை எங்க நீர்ந்தாய் இந்த பூமியில, இந்த பூமியில தழைக்க தரணி எங்க நீர்ந்தா கங்கையா பிறந்து நீ மறந்தா, கண்ட கங்கையா உருவெடுத்து அந்தார்களை செய்து கொண்டாடிட மக்கள் பல கோடி. இல்லை என்றால் இப்பூமி எப்படி பிடிக்க ஜீவன் நாடி. அப்பா தழைக்க தரணி எங்க நிறந்தாய். இப்ப பேஞ்சுதே போன வருஷம் மழையா பேஞ்சுதே. தரணி எங்கு ஒவ்வொரு இடம் பூமியை தெரியாத இடம் மழை பெஞ்சுது. தழைக்க தரணி எங்க நிறந்தா ஜல்ல கங்கையா பிறந்து நீ மறந்தா. அப்படி பேஞ்சு மழை இப்ப கண்ணுல தென்படுதா? தென்படல, பூமிக்குள்ளார போயிடுறாங்க. அதுதான் அருமையா எதிர்க்கிறார். தழைக்க தரணி எங்க நிறந்தாய் ஜல்ல கங்கையா பிறந்து நீ மறந்தா. சண்டை கங்கையா அந்த அம்மா சாதாரண ஆளு கிடையாது. சண்டை கங்கையாவும் உருவெடுத்திருக்காங்க. சண்டை கங்கையா உருவெடுத்து அண்டர்களை ஜெயித்து கொண்டாடிடும் பக்தர் பல கோடி. எம்மா 8 திசைல் கங்கை இல்லை என்றால், 8 திசையில் இந்த கங்கை இல்லை என்றால் இந்த புவியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் ஓரினத்திலிருந்து 6 உயிர் ஜீவனம் வரைக்குமே உயிர் வாழ முடியாது. அதான் புரியுதா? தழைக்க தரணி எங்க நிறந்தா ஜல கங்கையா பிறந்து நீ மறந்தா. 8 திசையில் கங்கை இல்லை என்றால் எப்படி புழிக்க ஜீவன் நாடி. அந்த அம்மாக்காகனு ஒரு இடம் இருக்குது. எங்க தெரியுமா இருக்குது?
சொல்லியம்மா நான் கேக்குறேன். அவன் ஒயிச்சாடுவான். நன்மறை புகழும் பட்ட காசி எப்ப நன்மறை புகழும் பட்ட காசி ஏய் நான்மறை புகழும் பட்ட காசினா 4 மறைனாக 4 வேதம் ரிக் யஜுர் சாம அதர்வன அப்படி சொல்ல முடியாதா இமாச்சல பிரதேசம் இமயமலை இருக்குது ஆமா அப்ப இமயமலையில பாடல அங்க உருவாச்ச அந்த நான்மறை புகழ் அதாவது ரிக் யஜுர் சாம அதர்வன என்று சொல்ல முடியாதா 4 வேதம் உருவான இடம் அந்த இமயமலையில தான் அந்த அம்மாவுக்குன்னு தனி அரசாட்சி தனி நாடுன்னு இருக்கக்கூடியது இமாச்சல பிரதேசத்துல ஒரு பகுதி காசி அதான் நன்மறை புகழும் பட்ட காசி அங்க நாடு எல்லாம் உனத ரசாட்சி இந்த மனித பிறவியில் இருத்தி ஊட்டி வழி காட்டு செய்ய நந்த ரத்தி நம்ம தாய உன்னை பாடி சொல்லி சேகர் சொன்ன எழுத பாட்டு அடி அத்தா மகள் வாடி நம்ம போவா அடி அத்தா மகள் வாடி ஒரு ஆள் இருந்தா பாப்போம்